நாங்கள் முதல்வர்கிட்ட போய் அனுமதி கேட்க போகும்போது எல்லா துறையிலையும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது முதல்வர்கிட்ட போய் அனுமதி கேட்போம். முதல்வர் நீங்கள் கலந்துக்கணும்னு கேட்போம். கடந்த கால ஆட்சியில் கைத்தறியை பற்றி அவ்வளோ பெருசாக விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற அளவுக்கு அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நம்ம இந்த பதவி ஏற்றதுக்கு பிறகு ஒரு கைத்தறி கண்காட்சி, ஒரு தேசிய கைத்தறி விழா நடக்க போகும்போது அதுக்கு ஒரு அனுமதி கேட்கறதுக்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தலான் இருக்கிறோம் சார், அதான் உங்கள் அனுமதி கேட்டு வந்தோம் அப்படின்னோடனே மாண்புமிகு முதல்வர் சொன்ன ஒரே வார்த்தை, ஏப்பா எங்களையெல்லாம் கூப்பிட மாட்டியாப்பா, நாங்கள் வரமாட்டோமா, நானே வரேன், நானே கலந்துக்கிறேன், அந்த நெசவாளர்களுக்கு நானே என் கையால் அவார்டு தரேன்னு சொல்லி கலந்துக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர். நிறைய விஷயங்கள், சில விஷயங்கள்லாம் இருக்குது. கைத்தறி பெடல் தறி நெசவாளர்கள் அவங்கள போற்றும் வகையிலும் ஊக்குவிக்கும் வகையிலும் கண்டிப்பாக இந்த ஆண்டு வரக்கூடிய பட்ஜெட்டில் புதிய அறிவிப்புகள்லாம் இருக்கும்னு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிட்டு, நிச்சயம் கைத்தறி வேளாண்மை துறைக்கு அப்புறம் நம்ம பெரிதாக நினைக்கக்கூடிய துறை எதுன்னு கேட்டால் கைத்தறி நெசவாளர்கள் தான். நிச்சயம் கடந்த அரசை போல இல்லாமல் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரின் கீழ் ஆனால் இந்த அரசு நிச்சயம் கைத்தறி நெசவாளர்களின் வாழ்வாதாரத்திற்கும் அவர்களின் வாழ்வாதாரம் மேம்படுவதற்கும் தேவையான அத்தனை நடவடிக்கைகளும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையின் கீழான அரசு எடுத்து வருகிறது. என்னோட அக்கா தங்கச்சிங்க கைத்தறி நெசவாளர்கள், நீங்கள்லாம் கவலைப்படாதீங்க. ஏன்னா உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு தான் இந்த மாணவ செல்வங்கள் வந்திருக்கிறாங்க இந்த இடத்துக்கு. உண்மையாலுமே உங்களுடைய அருமை தெரிஞ்சதுனால தான் உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு உண்மையாலுமே சொல்லணும்னா உங்களில் சில பேரை மேடையில் அமர வச்சு பார்க்கணுன்னு எனக்கு ஆசை இருக்குது. ஏன்னா நிகழ்ச்சி நான் செய்யலை. கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கௌரவம், முக்கியத்துவம் நிச்சயம் இந்த அரசு செய்யும். கண்டிப்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் செய்வார்ங்கிற நம்பிக்கையை தெரிவிச்சுக்கிட்டு, கண்டிப்பாக இந்த மாதிரி எங்கள் இளைஞர் பட்டாளம் இருக்கிற வரணும் நீங்கள்லாம் எங்களுக்கு மிகப்பெரிய பொக்கிஷம். எந்த சூழ்நிலையிலையும் உங்களை இந்த அரசு கைவிடாது என்பதை இந்த நேரத்தில் உறுதி வார்த்தையாக கூறிக்கொண்டு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏதேதோ விழா, ஏதேதோ நிகழ்ச்சி, அதுல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு எப்படி சொல்றது, நம்ம யாரை காக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த நெசவாளர்களை உண்மையாலுமே பெருமைப்படக்கூடிய அளவிற்கு இப்பதான் சார் சொன்னார், கிட்டத்தட்ட 132 மாணாக்கள் டிராயிங் நெசவாளர்களை போற்றும் விதமாக ஒவ்வொருத்தங்களும் 10 வகையில் 11 வகை 12 வகையில் கைத்தறி நெசவாளர்களோட ஓவியத்தை வரைஞ்சிருக்கிறாங்க. உங்கள் அத்தனை பேர்த்துக்கும் கைத்தறி நெசவாளர்கள் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையாலுமே எத்தனையோ டிபார்ட்மெண்ட் இருக்கு. சில பேர் மருத்துவத்தை தேடி போவாங்க, இன்ஜினியரிங்லேயே சில பேர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு, டிப்ளமோ, சிடி என்னென்னமோ இருக்கும்போது இந்த ஜவுளித்துறையை தேர்ந்தெடுத்த உங்கள் அத்தனை பேர்த்துக்கும் அதன் துறை அமைச்சராக என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, உங்க எல்லாத்துக்கும் கைத்தறி துறை எதுக்காக கொண்டாடப்படுதுன்னு விஷயங்கள் சொல்லணும்னு தான் வந்தேன். ஆனால் நீங்கள் நடந்துக்கக்கூடிய விஷயத்தை பார்த்தா நீங்கள் எல்லாம் எனக்கு கற்றுக் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். வரும்போது அப்படி தான் அந்த எக்ஸிபிஷனில் எனக்கு காமிச்சாங்க. சார், எனக்கு ஒரு 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 சின்ன சஜஷன். நிச்சயம் இந்த மாணவர்கள் இன்னைக்கு ஒரு எக்ஸிபிஷனுக்காக இங்கே வச்ச செயல்திறனை அரசு இந்த பருத்தியிலிருந்து எப்படி நூலை உருவாக்குது, அதிலிருந்து எப்படி அந்த ஃபேப்ரிக் ரெடி பண்ணுறதுக்கு இதெல்லாம் பண்ணுறோம், ஸ்பின்னிங்லேருந்து வார்ப்பிங் பண்ணுறது, இதெல்லாம் அவங்க நேரடியாக தெரிஞ்சுக்கக்கூடிய வகையில் நம்மளுடைய அரசு
மில்ல இருக்குது. அந்த மில்லுக்கு அவங்கள ஒரு நாள் சுற்றுலா கூட்டிகிட்டு வந்து என்னென்ன நடக்குதுங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். அதை வந்து நேரடியாக அவங்களுக்கு செய்யணும்னு ஆசைப்பட்றேன். முடிஞ்சால் நீங்கள் அதை ஏற்பாடு செய்யுங்க. கண்டிப்பாக நம்ம துறையில் நிறையா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஒவ்வொரு இப்போ நம்ம இந்த திருச்செங்கோடு சர்க்கிள் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 4500 கைத்தறி நெசவாளர்கள் இருக்காங்க. ஒரு 1300 பெடல் தறி நெசவாளர்கள் இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிகப்படியான அந்த துண்டு நெய்யறவங்க அதிகமாக இங்கே இருக்கிறாங்க. அதே போல் வந்து ராசிபுரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பட்டு சேலை, இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான வகையான கைத்தறி நெசவாளர்கள் இருக்கிறாங்க. இந்த பெடல் தறி இப்போ நம்ம திருச்செங்கோடு சர்க்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈரோட்டுக்கு அடுத்தபடியாக வேஷ்டி சேலை, தமிழக அரசு கொடுக்கக்கூடிய இலவச வேட்டி சேலையை அதிகமாக உற்பத்தி பண்ணுறது ஈரோட்டுக்கு அடுத்தது இந்த நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதி தான். ரொம்ப நிச்சயம் நெசவாளர்கள் எல்லாத்துக்கும் தெரியும். உங்கள் மாணவர்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். கடந்த காலம் பொங்கலுக்கு இலவச வேட்டி சேலைகள் கொடுத்தாங்க. அது என்ன தரத்தில் கொடுத்தாங்க, அதை வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்த சூழ்நிலையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜயிலான அரசு, இந்த அரசு பதவியேற்றவுடன் முதல் பொங்கலுக்கு வழங்கக்கூடிய இலவச வேட்டி சேலையை அக்கா தங்கச்சிங்களுக்கு கொடுத்தா எப்படி கொடுக்கணுமோ அந்த மாதிரி பார்த்து பார்த்து தயார் பண்ணி இருக்கிறோம். நிச்சயம் அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே கேட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு தான் நம்மளுடைய நெசவாளர்கள் இந்த வாட்டி புது ரகத்தை உற்பத்தி பண்ண போகிறாங்கங்கிறத இந்த நேரத்தில் பெருமையாக தெரிவிச்சுக்கிட்டு, சார் கேட்டார், இந்த மாதிரி ஜிஐ கேட்டார். 2 சின்னப்பம்பட்டி அங்கே வந்து காட்டன் சேலைக்கும் அதே மாதிரி ராசிபுரத்துக்கு வந்து பட்டு சேலைக்கும் நான் வந்து அவர் ஏடி ப்ரொபோசல் ரெடி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. நிச்சயம் உங்களுக்கு அதை நான் பண்ணித்தரேன்னு இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு, உங்களுக்கு தேவையான அத்தனை திட்டங்களும் நிச்சயமாக இந்த தலைவர் தளபதியின் கீழான அரசு நிச்சயம் செய்யும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, உங்கள் அத்தனை பேத்துக்கும் மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, எனக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பை, ஏன்னா நான் என்னுடைய பிரதர் வந்து இந்த காலேஜில் தான் படித்தார். நான் அவரை கூட்டிகிட்டு போகிறதுக்காக இங்கே வந்திருக்கிறேன், நிறைய தடவை வந்திருக்கிறேன். பட் காலேஜுக்குள்ளார இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணதில்லை. ஆனால் அந்த காலேஜில் இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த காலேஜ் நிர்வாகத்திற்கும், இவ்வளவு பெரிய உயரத்துக்கு ஒரு சாமானிய குடும்பத்தை சேர்ந்த என்னையை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கி, அதே போல மாண்புமிகு அமைச்சராக்கி அழகு பார்த்த தமிழ்நாடு முதலமைச்சர் உங்கள் அண்ணன் சி ஜோசப் விஜய்க்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.